இங்க பாருங்க, அந்த காட்டுத்தீயால அங்கிருந்த பறவைகள் எல்லாம் வானத்துல பறக்குது. ஐயோ 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 எனக்கு கிடையிலையே அப்படின்னு அது கத்துறது கேளுங்க. நம்மளுக்கே ரொம்ப பாவமா இருக்குது. எப்படி கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் பறக்குது. முயல்கள், மான், புலி, கரடி, சிங்கம் எல்லாம் பூந்து ஓடியாருது. அங்க பாருங்க ஒரு யானை கத்தின்னு வருது. ஐயோ சரி விடுங்க. அது யானை பக்கத்துல பூனை வந்தது, அது கத்திச்சு. எவ்வளவு குருவிகள் பாருங்க. கல்லே பிடிச்சிட்டு எரியுதுன்னா அதனுடைய தாக்கத்தை பாருங்க. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அதாவது காட்டு புலிகளையும் சிங்கங்களையும் அட்டக்கிற அது பாருங்க. பின்னாடி பாருங்க, அவன் டிஷர்ட்ல பாருங்க போட்டிங். அது பாருங்க, அர்பன் ட்ரைப்னு இருக்கு. அர்பன்னா இது மாதிரி காடுன்னு அர்த்தம். அதுவும் ஈஸ்டர்ன் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கான். அங்க பாருங்க அந்த காட்டுத்தீய பாருங்க. எனக்கு பின்னாடி ஒரு பாம்பு வருதுன்னு என்ன எச்சரிக்கை பண்றான். அது அந்த எரியிற வெப்பம் தாங்க முடியாம வெளியே வருது. நம்ம பண்ண நம்ம வேலையை பார்த்தா அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. இத பாருங்க, இது வந்து ஒரு விஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடி. இதுல இருந்து வர இந்த பூல இருந்து வர திரவத்தால ஒருத்தருடைய உசிரியே போக்கலாம். ஒரே நிமிஷத்துல அவங்களுடைய உசுறு என்ன பண்ணாம விடும். பாருங்க, இவன் தான் அவன். இங்க பாரு, இவன் தான் காட்டுவாசி. மிருகங்கள்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவனும் மிருகனும் ஒண்ணு, தனித்தனி இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அங்க பாருங்க பாருங்க பாருங்க, இந்த கொஞ்ச நேர கேப்ல எவ்வளவு நெருப்பு, காட்டு தீ. பாருங்க இதனுடைய தாக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்றத. ஐயோ எங்க போச்சு? வருதுடா. மிக அதிக அளவுல பெரும் சத்தத்தோட வந்துட்டே இருக்கு.